கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 13/8/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லேவியராகமம் 26 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். I will look on you with favor and make you fruitful and increase your numbers, and I will keep my covenant with you. கண்ணோக்கும் தேவன் என்கிற தலைப்பிலே சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தை பேச விரும்புகிறேன். பெற்றோர், உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், அயலகத்தார், பெந்து ஜனங்கள், உறவினர்கள், இவர்கள் நம்மேல் கவனமாக இருப்பார்கள், அல்லாவிட்டால் கண்ணோக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. யாவருடைய எல்லாருடைய பார்வையும் சில நாட்கள், சில நிமிடங்கள், சில வருடங்கள் மட்டுமே. தேவைக்காக நம்மேல் கவனமாக இருப்பார்கள், நம்மை கவனிக்க தவறுவார்கள். சூழ்நிலைக்காக நம்ம பயன்படுத்துவார்கள், நம்மேல் அக்கறையற்ற சிந்தையுடையவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மேல் எப்பொழுதும் கவனமாக, கண்ணோக்கமாக இருந்து நம்முடைய வழிகளை கவனிக்கிறவராக இருக்கிறார். சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபிப்போம். சங்கீதம் 106:44 அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஏசாயா 63:15 தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்த மகிமையுள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 33:18-19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்குள்ளின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவளை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இன்றைக்கி அநேக இடங்களில் விதமாக வச்சுருக்கிறாங்க, நீங்கள் கண்காணிப்பு கேமராவினால் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி. யூ ஆர் அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ். நாம் கவனிக்கப்படுகிறோம் என்கிறது ஆங்காங்கே விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கேமராவுடைய கண்களையும் மறைத்து பல காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் ஒளிப்பிடத்தில் இருந்தாலும் சரி, மறைவிடத்தில் இருந்தாலும் சரி, அகால பாதாளத்தில் இருந்தாலும் சரி, கழுகை போல உயர கூட்டை கட்டினாலும் சரி, அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய பார்வை நம்மேல் பட்டுக்கொண்டே இருக்கிறது. எந்த மனிதனாலும், எந்த கதிர்வீச்சினாலும், எந்த ஒளியினாலும் உள்ளே புகுந்து வர முடியாத இடமாக, அப்படிப்பட்ட மறைவான இடமாக இருந்தாலும் சரி, பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிற 7 கண்களை உடையவர். எவ்விடத்திலிருந்தும் எந்த எந்த சந்தர்ப்பத்திலும் அவரால் நம்மை கவனிக்க முடியும், கண்ணோக்கமாக இருக்க முடியும். நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மை கண்ணோக்கமாக இருக்கவும், நம்மேல் கவனமாக இருக்கவும், நம்மேல் அக்கறை உள்ள தெய்வம் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது அதை உறுதி செய்யுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, எங்கள் மேல் கவனமாக இருக்கிறவரும் கண்ணோக்கமாக இருக்கிறவரும் எங்களுக்காக இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய பார்வை எப்பொழுதும் எங்கள் மேல் படுகிறது. மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய கவனங்கள், பெற்றோர், உறவினர், நண்பர்கள், அயலகத்தார், பெந்து ஜனங்கள், இவருடைய கண்கள் பல நேரங்களிலே எங்கள் மேல் படாமல் போகலாம், அல்லாவிட்டால் எங்களை கண்டு கொள்ளாமலும் அவர்கள் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறபடினால் நன்றி இருந்தே உள்ளத்தோடு துதித்து ஸ்தோத்திரித்து எங்கள் மேல் கவனமாக இருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே
ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமன். நேற்று கேள்வியும் பதிலும். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம் மனாசேயும் என்னுடையவர்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? யாக்கோபு யோசேப்பிடம் சொன்னது. ஆதியாகமம் 48:5. இந்த நாளுக்கான கேள்வி: நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.